ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. கடவுளால் கொடுக்க முடியாததை குருவால் கொடுக்க முடியும், குரு கொடுக்க முடியாததை கடவுளாலும் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு பொன்மொழி உண்டு. அக்காலத்தில் திருமலை என்பது அடர்ந்த காட்டுக்கு நடுவே புலிகளும் யானைகளும் நடமாடும் மலையாக இருந்தது. ஒரு நாள் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியாருடைய மனசில் ஸ்ரீ நம்மாழ்வாருடைய திருவாய் மொழியில் 3வது பத்தில் 3வது பாசுரம் ஒன்று திரும்ப திரும்ப அலமோதுது. திருமலை திருப்பதியை பற்றி மக்கள் அதிகம் கேள்விப்படாத அந்த காலகட்டத்தில் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோப்பன் என்றெல்லாம் போற்றப்பட்ட ஸ்ரீ நம்மாழ்வார் எப்படி ஸ்ரீ திருவேங்கடமுடையானை பற்றி அந்த பாசுரத்தில் பாடியிருக்கிறார் அப்படின்னு ஒரு ஆச்சரியம் ஒரு பக்கம். அந்த பாசுரம் ஏன் தன் மனதில் திரும்ப திரும்ப அலைமோதுது அப்படின்னு யோசித்த ஸ்ரீ ராமானுஜர் அடுத்த நாள் காலை தன்னுடைய சீடர்களையெல்லாம் தன்னை பார்க்க வரும்படி சொல்கிறார். அடுத்த நாள் சீடர்கள் மத்தியில் பேசும்பொழுது ஸ்ரீமன் நாராயணனுக்கு பிரியமான 4 நிவாசங்கள் எனப்படும் மண்டபங்களில் புஷ்ப மண்டபமாக கருதப்படும் வேங்கடாத்திரி மலைக்கு போய் அங்கு பூந்தோட்டம் அமைத்து பெருமாளுக்கு பிரியமான புஷ்ப கைங்கரியம் செய்ய முன்வரப் போகிறவர் யார் அப்படின்னு கேட்க அனந்தன் என்பவர் மட்டும் முன்வரார். இவரே ஆண் பிள்ளை என்று ஸ்ரீ ராமானுஜர் பெருமையாகச் சொல்ல அவர் பெயர் அனந்தன் ஆண் பிள்ளை, அனந்தான் பிள்ளை என்றும் அனந்தாழ்வார் என்றும் பிற்காலத்தில் அறியப்படுகிறார். அப்படி ஒரு நாள் தானே அமைத்த அந்த 10 ஏக்கருக்கும் மேலான அந்த பூந்தோட்டத்தில் இருந்து பூக்களை பறித்து மாலையாக தொடுத்து கொண்டிருந்தார். ஸ்லோகங்களை சொன்னபடி பூக்களை பறிப்பதும் கட்டுவதுமாக இருந்தாலும் வாயில் இருந்து எச்சில் தெரித்து விடக்கூடாது என்பதற்காக வாயை ஒரு துணியால் கட்டியபடி பகவத் கைங்கரியத்தை செய்வார். பறித்து வைத்திருந்த மலர்களை தன் தோட்டத்தில் தானே கட்டியிருந்த கல் மண்டபத்தில் வைத்து தயாராக வைத்திருக்கும் வாழை நாரால் நெருக்கமாக கோர்த்து பல்வேறு விதங்களில் மாலைகளாக்கி அவற்றை ஒரு பெரிய கூடையில் வைத்து திருவேங்கடமுடையானுக்கு அலங்காரம் செய்து மகிழ்வாராம். ஒரு நாள் பெருமாள் ஒரு பட்டரிடம், நீ அனந்தான் பிள்ளைகிட்ட போய் சுவாமி உன்னை போட்டபடி உடனே கிளம்பி வர சொன்னார்னு சொல்லி கையோடு அழைத்து வா அப்படின்னு சொல்கிறார். பட்டர் பெருமானும் கல்மண்டபத்தில் பூக்களை தொடுத்து கொண்டிருந்த அனந்தான் பிள்ளைகிட்ட போய் சுவாமி உங்களை போட்டபடி அழைத்து வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறார். உடனே அனந்தாழ்வாரோ, உங்களுக்கும் உங்கள் சுவாமிக்கும் வேறு வேலையே கிடையாது, சும்மா அழைப்பார், அடியேன் இங்கே என்ன சும்மாவா இருக்கேன், இந்த மொட்டுக்கள் மலர்ந்தும் மலராமல் இருக்கும் பொழுதே தொடுத்தால்தான் மாலை நன்றாக இருக்கும், மலர்ந்துட்டா இந்த பூக்கள் எல்லாம் நறுமணம் காற்றில் கரைந்து குறைந்து போகும், அடியேன் ஆச்சாரியருடைய ஆணையை கடைபிடிக்கிறேன், சுவாமிக்கு என்ன பத்மபீடத்தில் நின்றுக்கிட்டே எல்லார்கிட்டையும் உத்தரவு போட்டபடி இருப்பார், அவருக்கும் உங்களை போல் பல பேர் சேவை செய்ய இருக்காங்க, அடியேன் கதை அப்படியா, அடியேன் ஒரு தனியே ஆள், உதவிக்கு கூட ஆள் இல்லை, அப்படியே உதவி செய்ய யாராவது வந்துட்டால்தான் என்ன, அடியேனுக்கு அது ஒப்புமா, அதனால் நீங்கள் போய் சுவாமிகிட்ட பூமாலை தயாரானவுடன் வரேன்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்கிறார் அனந்தாழ்வார். பட்டரோ இவருடைய பதிலை கேட்டு அதிர்ந்து போகிறார். அப்படியே ஆகட்டும் சுவாமி. பட்டர் நடந்ததையெல்லாம் போய் பெருமாள் கிட்ட சொல்கிறார். பெருமாள் அனந்தாழ்வாருடைய ஆச்சாரிய பக்தியை பார்த்து அகமகிழ்ந்தாலும் வெளியில் கோபம் போல் காட்டிக்கொண்டார். வழக்கம் போல அனந்தாழ்வார் மாலைகளையெல்லாம் கட்டி கூடையில் எடுத்து வைத்து கொண்டு வராரு. உள்ளே இருந்து பெருமாளுடைய குரல் கேட்கறது. எங்கே வராரா? 7 உலகங்களும் தேவாதி தேவர்களும் முனிவர்களும் யோகிகளும் என்னுடைய உத்தரவை சிறமையேற்கொண்டு கடைபிடிப்பார்களே தவிர இதுவரை அதை மீறுவதற்கு யாருமே முன்வந்ததில்லை. என் கடைக்கண் பார்வையே கதி மோட்சம்னு பல பேர் காத்திருக்காங்க. அப்படிப்பட்ட நான் அழைத்தும் அதை பொருட்படுத்தாமல் ஆச்சாரியருடைய ஆணையே அதிமுக்கியம்னு சொல்லிட்டு இப்போ எந்த முகத்தை வச்சுட்டு வரார் இந்த அனந்தாழ்வார் அப்படின்னு கேட்குறார் பெருமாள். இப்படிப்பட்டவர் தொடுத்த மாலைகள் இனி நமக்கு வேண்டாம், அப்படியே வச்சுட்டு கிளம்பட்டோம்ன்றார் பெருமாள். அக்காலத்தில் அர்ச்சா மூர்த்தியாக சிலை வடிவமாக இருந்த பெருமாள் சில பக்தர்களிடம் பேசும் மூர்த்தியாகவும் இருந்தார். அனந்தாழ்வாரோ பெருமாள் கிட்டேயே பதில் சொல்றார். சுவாமி, தாங்களே ஸ்ரீமன் நாராயணன், அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் 7 உலகங்கள் உங்கள் ஆணையை சிறமேற்கொண்டு கடைபிடிக்கலாம், அடியேனுக்கோ ஆச்சாரியருடைய ஆணையே அதிமுக்கியம், அவரது வாக்கே அடியனுக்கு வேத வாக்கு, வைணவர்கள் மறந்தும் கூட நான் அப்படின்னு அகங்காரம் துணிக்கும் அந்த வார்த்தையை உபயோகிக்கவே மாட்டாங்க, அடியேன்னு மட்டுமே பதில் அளிப்பார்கள். அனந்தாழ்வார் மேலும் சொல்கிறார், அடியனுக்கு ஆச்சாரியர் அனுக்கிரகமே போதும், அவரது கடைக்கண் பார்வையே அடியனுக்கு பரமானந்தம், சுவாமியின் பார்வையை விட அடியனுக்கு ஆச்சாரியருடைய ஆணையை நிறைவேற்றுவதே அதிமுக்கியம், ஆச்சாரியருடைய ஆணையின்படி தான் அடியேன் அழகான மாலைகளெல்லாம் தொடுத்து அர்ப்பணித்துள்ளேன், அப்புறமா உங்களோட இஷ்டம்,
இங்கே தொங்க விட்டுட்டு கிளம்புறேன், ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் தங்களுடைய விருப்பம்னு சொல்லிட்டு கிளம்புறார் அனந்தாழ்வார். பத்மபீடத்தில் நின்று கொண்டிருந்த பெருமாள் இந்த பதிலை கேட்டு ஆனந்தமடைகிறார். பீடத்திலிருந்து இறங்கி குறுக்கே இருந்த சீலையை விலக்கி ஒரே தாவலாக தாவி வந்து அனந்தாழ்வாருடைய கைகளை இருக்க பற்றி கொள்கிறார். அனந்தா, உன்னை போல ஒரு குரு பக்தனையும் கைங்கரிய பிரியனையும் பார்ப்பது அரிது. எப்பொழுது நீ உன் ஆச்சாரியர் ராமானுஜருடைய ஆணையை நிறைவேற்ற உறுதி கொண்டாயோ, அவரது பாதங்களை இறுகப் பற்றினாயோ, அப்போதே எனக்கு உகந்தவனாக நீ மாறிவிட்டாய். உனக்கு மட்டுமின்றி உன்னோடு தொடர்பில் உள்ள பூந்தோட்டம், புழு, பூச்சி, அங்கே இருக்கக்கூடிய பறவைகள், வண்டுகள், தேனீ அத்தனைக்கும் உய்வுண்டு. யாரெல்லாம் திருமலை வரும்போது உன் பூந்தோட்டத்தையும் தரிசித்து அவற்றை பாதுகாக்க நினைக்கிறார்களோ அவர்களுக்கும் என் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உண்டுன்னு சொல்கிறார் பெருமாள். அகமகிழ்ந்த அனந்தாழ்வார் பெருமாளுக்கு தான் கொண்டு வந்த மாலைகளையெல்லாம் சாற்றி ஆனந்தமடைகிறார். இப்படி திருமலையில் நடந்த பல லீலைகள் மெய்சிலிர்க்க வைப்பவை. தன்னலமற்ற தூய்மையான பக்தியும் குருவருளும் இருந்தால் பெருமாளின் சாநித்தியத்தை உணர முடியும் என்பது திண்ணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.